welcome back to our channel. In and cinemas with me, Sushmita. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான அப்டேட்டோட வந்திருக்கோம். அது எதை பத்தின அப்டேட்னா ஆக்டர் எஸ்டிஆர் பத்தின அப்டேட். ஆக்டர் எஸ்டிஆர் 2002ல காதல் அழிவதில்லைன்ற படம் மூலமா தமிழ்ல ஒரு லீட் ஆக்டர் இன்ட்ரடியூஸ் ஆனாரு. இதுக்கு முன்னாடி நிறைய சைல்டு ஆர்டிஸ்ட் ரோல் அவங்க அப்பாவோட சேர்ந்து பண்ணியிருந்தாலும் ஃபர்ஸ்ட் லீடா நடிச்ச படம் அதுதான். இதை தொடர்ந்து வல்லவன், மன்மதன், வினை தாண்டி வருவா, இந்த மாதிரி நிறைய ஹிட்ஸ் இவர் கேரியர்ல இருக்கு. இதை தொடர்ந்து சில ஃபிளாப்ஸும் இருந்தாலும் இவரோட ஃபேன்ஸ் இதை பத்திலாம் கவலைப்படாங்க. எப்பயுமே எஸ்டிஆருக்கு ரொம்ப பெரிய ஒரு ஃபேன் பேஸ் இருந்திருக்கு. இது தொடர்ந்து ஏவாயமா இருக்கட்டும், செக்க செவந்த வானமா இருக்கட்டும், மந்தாராஜாவாதான் வருவேன், இந்த மாதிரி படங்கள்ல இவரோட நார்மல் படத்தை விட ஒரு லுக் வேற மாதிரி இருந்தது. கொஞ்சம் குண்டான ஒரு கேரக்டர்ல இருந்தாரு. இதெல்லாம் பார்த்த ஃபேன்ஸ் இவர் எப்படி நடிச்சாலும் நாங்க பார்ப்போம், இவர் இப்படிதான் இருக்கணும்லாம் கிடையாது, இவர் நடிச்சாலே நாங்க பார்ப்போம், இந்த மாதிரி நிறைய ஒப்பீனியன்ஸ்ல ஃபேன் சோசியல் மீடியால சொல்லியிருந்தாங்க. ஆனா செக்க செவந்த வானம் படம் ஷூட்டிங் எடுக்கும் போது இவரோட ஒரு ஹீரோயினை கொன்னதுக்கு அப்புறம் இவர் ஓடி வரா மாதிரி ஒரு ஷாட் இருக்கும். அந்த ஷாட்ல என்ன இருக்கும்னா, இவர் ஓடி ரொம்ப தூரம் லாங்கா ஓடி வர மாதிரி ஷாட் இருக்கும். அந்த ஷாட்டை இவரால் ஒழுங்கா பண்ண முடியல அப்படின்னு இந்த ஷூட்டிங் எடுத்ததுக்கு அப்புறம் அவரே வீட்டுல உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ண அப்படின்ற மாதிரி கருத்து சொல்லியிருந்தாரு. இதுக்காக இவர் என்ன பண்ணாருன்னா, ரொம்ப பெரிய ஒரு டயட்ல எல்லாம் இருந்து ரொம்ப பெரிய ஒரு கம்பேக் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாரு. இதை தொடர்ந்து இவர் கொடுத்த ரொம்ப பெரிய ஒரு மாசான கம்பேக் என்ன படத்துலன்னா மாநாடு. இந்த படம் ரொம்ப ஹிட்டாரா ஓடிச்சு. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஷாட்டே இவர் ஏர்போர்ட்ல இருந்து இறங்கி ஓடி வரா மாதிரி தான் இருக்கும். இந்த படத்தோட டைரக்டர் இந்த ஷாட்டை எடுக்கும் போது எஸ்டிஆர் அவர்கள் ரொம்ப வேகமா ஓடிட்டாரு, என்னாலேயே இந்த ஷாட்டை அவரை கவர் பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி எஸ்டிஆரோட கம்பேக்ல நிறைய படங்கள் ஹிட்ஸ் வந்தது. 10 தலையா இருக்கட்டும், வெந்து தணிந்தது காடா இருக்கட்டும், இல்லைன்னா மாநாடு, இந்த மாதிரி நிறைய ஹிட்ஸ் போயிட்டு இருக்கு எஸ்டிஆரோட மூவிஸை தொடர்ந்து. இப்ப அடுத்த எஸ்டிஆர் என்ன பண்ண, தக் லைஃப் கமல்ஹாசன் லீட் ரோல் பண்ற படத்துல த்ரிஷாவோட பாரா இந்த படத்துல இவர் பண்றதா இருக்கு. இதை தொடர்ந்து இவரோட எல்லாரோட ஆக்டர்ஸ்க்குமே ரொம்ப பெரிய ஒரு ஸ்டெப், அவங்களோட 50th மூவி, இது அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு மைல் ஸ்டோன்னே சொல்லலாம். அப்படி ஆக்டர் எஸ்டிஆரோட கேரியர்ல இந்த மைல் ஸ்டோன் அவர் கூடிய சீக்கிரத்துல தொட போறாரு. ஆனா இந்த மைல் ஸ்டோனோட ப்ராஜெக்டை யாரு டைரக்ட் பண்ண போறாங்க, சுதா கொங்கரா. ஆல்ரெடி இவங்க ரொம்ப பெரிய ஒரு ஹிட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இறுதி சுற்றா இருக்கட்டும், சூரரை போற்றா இருக்கட்டும், ரெண்டுமே ஒரு சோசியல் சென்ட்ரிக் ஃபிலிம், ரொம்ப பெரிய ஒரு கருத்து அண்ட் ரொம்ப பெரிய ஹிட்டான 2 படங்கள் சொல்லலாம். இதை தொடர்ந்து எஸ்டிஆரோட 50th மூவி இவங்க தான் டைரக்ட் பண்ண போறாங்கன்ற ஒப்பீனியன் வந்தப்போ கண்டிப்பா இந்த படம் ரொம்ப பெரிய ஒரு ஹிட்டா இருக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். இதை தொடர்ந்து இந்த படம் எப்போ ஷூட் ஆரம்பிக்க போறாங்கன்னும் போது ஆல்ரெடி எஸ்டிஆர் அவர்கள் தக் லைஃபோட மூவி ஷூட்டிங்கோட இதுலயும் அவரோட 48 மூவி யாரு டைரக்ட் பண்ண போறாங்க, தேசிங் பெரியசாமி. இவர் ஆல்ரெடி கண்ணும் கண்ணும் கொலை எடுத்தாலுன்னு ஒரு கமர்ஷியல் மூவி எடுத்தாரு. அதை தொடர்ந்து இவர் இந்த மூவி எடுக்க போறதுனால இந்த மூவியும் ரொம்ப பெரிய ஒரு ஹிட்டா இருக்கும். ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு என்கேஜிங் ப்ராஜெக்ட்ல இருக்க எஸ்டிஆர்ன்றதுனால சுதா காங்கரா அவங்களோட அப்கமிங் கமெண்ட்ஸ் என்னன்னா, துருவ் விக்ரமோட ஒரு அப்கமிங் ப்ராஜெக்ட் டைரக்ட் பண்றதா இருக்கு. இந்த ப்ராஜெக்டும் முடிச்சதுக்கு அப்புறம் தான் இவங்க 2 பேரும் இணையறதா இருக்கு. இந்த அப்டேட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்ஸ்க்கு மறக்காம இந்த சினிமாஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.